நீங்க அதே கதையை சொல்லியிருப்பீங்க, அதே சோஷியல் காசஸ் பேசியிருப்பீங்க, அதே சொசைட்டிக்கு தேவையான விஷயத்த சொல்லியிருப்பீங்க. எல்லாமே நடக்கும். பட் இவ்ளோ கொடூரமா, ராவா, குத்து, கொலை, வெட்டு இதெல்லாம் இருந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு அது அப்படியே ராவா இருக்கு. அப்படி எடுத்தா தான் வந்து உட்காரணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வேற ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அது? அப்படி கிடையாது. பிரசன்டேஷன் பண்றது அதான் டைரக்டரோட நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஒரு இயக்குனருக்கான பேரறிவு அங்க வேலை செய்யணும். ம், ம். பார்த்தத அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கு பேரு இயக்குனர் இல்ல. அதுல ஒரு சின்ன படைப்பாற்றல் இருக்கும். ம். சின்ன ஒரு கலைநயம் இருக்கும். ம். இப்ப நீங்க கொடூரமான படம்னா, சோலேவ விட ஒரு கொடூரமான படம் நீங்க கற்பனை பண்ண முடியாது. அதுல வந்த ஒரு வில்லனை விட நீங்க ஒரு கொடூரமான வில்லனை கற்பனை பண்ண முடியாது. ஆனா அதுல ஒரு கலை நயத்தோட, ஒரு கலை படைப்பியலோட தான் இருக்கும். அதாவது ஒருத்தர் அவர் கொல்றாரு அப்படிங்கிறத எப்படி காட்டுவாங்கன்னா, அப்படியே அவன் அந்த ஏதோ அவனை போட்டு மென்னுட்டு அப்படியே இருப்பான். அவன் கையில ஒரு எறும்பு அப்படியே போயிட்டு இருக்கும். யாரு அவனை தேடி போயிட்டு இருப்பான் நான் சண்டை போடுறதுக்காக? ஒரு சின்ன பையன் குதிரையில போயிட்டு இருப்பான். ம். அந்த எறும்பு அப்படி அவர் அடிப்பார். ம். அவ்வளவுதான். போன குதிரை திரும்பி அவனை குணமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும். ம். ஆக அந்த பிரசன்டேஷன் அப்போ கலை அதுதான் டைரக்டர். ம். அதே நேரத்துல கூட மிக கொடூரமான ஒரு படம் இருக்குது. யார் அவரு? அந்த பண்டிட் குயின். ம். ஒரு 18-20 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவாங்க வரிசையா தொடர்ந்து. ம். ம். அப்படியே காமிச்சாங்க. ம். ஒரு கதவு திறக்கும் 3, ஒரு கதவு திறக்கும் 3, ஒரு கதவு திறக்கும் 3. ஒரு அந்த சவுண்டு தான். கதவு திறந்து போகுது, கிரீச்சுன்னு ஒரு கதவை திறந்து, ஓகே. இவ்வளவுதான். சரிங்களா? ஆக ஒரு படைப்பாளி சினிமாவை கையாளும் பொழுது ஒரு லாகவமான கத்தி வீச்சுக்காரன் எப்படி அந்த கத்தியை சுழற்றிய வகையில் அப்படிங்க இருக்குது. கசாப்பு கடைக்காரர்கள் கத்தியை வெட்டும் பொழுது அவர்களுக்கு அதெல்லாம் இப்படிதான் அது எப்படி சார் இருக்கு பார்க்கும்போது? கொடூரமா நல்லா இருக்குது. அதாவது படைப்பு தன்மை வேறு, பார்க்கறது அப்படியே ராவா கொடுக்கறது என்பது வேறு. யாருக்கு வேணும் அது?